2026 ஏப்ரல் 23 அன்று நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த 7 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி நல்ல ஓட்டு வாங்க போகுது, ஜெயிக்க போகுது அப்படின்றத நீ நம்ம பார்க்க போறோம். அதன் வகையில முதல் தொகுதியா நம்ம சோழிங்கநல்லூர் அப்படின்ற ஒரு தொகுதி அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும். முதல் தொகுதி சோழிங்கநல்லூர். அரவிந்த் ரமேஷ் அப்படின்ற திமுக காரரும், கந்தன் அப்படின்ற அதிமுக காரரும், சரவணமூர்த்தி என்கிற தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவரும், ஜெயலட்சுமி ராமன் அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த 4 பேர் மிக முக்கியமான ஆட்கள் போட்டி போடுறாங்க. சென்ற வருடம் 2021 திமுக 44.5% வாக்குகளும், அதிமுக 35% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 10% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் 8% வாக்குகளும் பெற்ற ஒரு தொகுதி இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி. நம்ம எங்கெல்லாம் மக்கள் நீதி மையம் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கோ அதெல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு அர்பன் ஏரியாவா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் தாவேக்காக ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கும். அந்த வகையில இந்த தொகுதி நீங்க பாருங்க, சோழிங்கநல்லூர்ல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சென்ற முறை திமுக 45% இருந்து அப்படியே 6% குறைந்து 39% மாறுகிறது. பல கட்சிகள் கூட்டணி இருந்தா கூட ஆன்டிங் எமன்சி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, அந்த ஏரியால அதிகமா இருக்கிறதுனால 39% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. 35 இருந்து அதிமுக 36% வாக்குகள், 1% வாக்குகள் ஆன்டிங் எமன்சி வர 7% 6% வாக்குகள்ல 1% வாக்குகள் அதிமுகவுக்கும், அதுல சில கட்சிக்கு சில வாக்குகள்லாம் குறையும். பட் நம்ம ஓவராலா சொல்லும் போது 39, 36, நாம் தமிழர் கட்சி 10 இருந்து ஒரு 14% வாக்குகளும், நம்முடைய தமிழக வெற்றி கழகம் 11% வாக்குகளும். அங்க சினிமா பெருசா ஓடாது, அதனால அங்க இருக்கிற மக்களுடைய மனநில நம்ம பார்ப்பாங்க தவிர ஒரு உள்ள போக போக ஜாதி ஓட்டுகள் மற்றும் அந்த விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களை யார் பேசுறாங்களோ தான் வாக்களிக்க அவங்க ரெடியா இருக்காங்களே தவிர நடிகர் அப்படின்றதால பார்க்க ரெடியா இருக்காங்க. இந்த மாதிரி தொகுதிகள்ல சென்னை போன்ற தொகுதியில் கொஞ்சம் வாக்கு சதவீதம் அதிகமா இருந்தது. உள்ள போக போக தாவேக்காக ஓட்டுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அது சென்ற முறை நீங்க பார்த்தாலே தெரியும், தமிழக மக்கள் நீதி மையம் அடைஞ்ச வாக்குகள் அந்த வித்தியாசம் எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அது டபுள் ப்ரொபோர்ஷன் கிடைச்சா கூட வெற்றி பெறக்கூடிய ஒரு 3வது நிலைமை வரதே ஒரு இழுபறியான நிலைமையா இருக்கு இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில. இந்த தொகுதியில நான் இப்ப நடந்த எலெக்ஷன் நடக்கிற நேரத்துல திமுக கிட்டத்தட்ட 3% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். சென்னையிலாம் பாத்தீங்கன்னா 25, 10, 15, திருவள்ளூர்ல ஒரு 8, 10, 12 இருந்தது. அப்படியே உள்ள போ காஞ்சிபுரம் மாவட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமே அதிமுக கையில போயிடுது. இங்க 3% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கு நம்முடைய திமுகவுக்கு. அதுக்கு அடுத்தது பல்லாவரம், அப்படியே டைரக்டா நம்ம சிட்டி உள்ள வந்துட்டோம். பல்லாவரம்லாம் ஆல்மோஸ்ட் சிட்டி. சோழிங்கநல்லூர் கொஞ்சம் உள்ள, சோழிங்கநல்லூர் உங்களுக்கு தெரியும், பல்லாவரத்தை ஒட்டி இருக்கக்கூடியதான் சோழிங்கநல்லூர். அங்கிருந்து கொஞ்சம் நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா பல்லாவரம் தொகுதி. பல்லாவரம் தொகுதியில முருகேசன் அப்படின்ற நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒரு வேட்பாளரும், வெங்கடேசன் அப்படின்ற ஐஜேகே வேட்பாளர் மதிமுக சார்பில், காமாட்சி அப்படின்ற தமிழக வெற்றி கழகம், கார்த்திகேயன் நாம் தமிழர் கட்சி என்ற இந்த 4 போட்டியாளர்கள் போட்டி போடும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டி பேஸு. நீங்க பார்த்தாலும் தெரியும், மக்கள் நீதி மையம் 8% வாக்குகள் வாங்கியிருக்கு. சிட்டிக்குள்ள வரும்போது மக்கள் நீதி மையம் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கும். நாம் தமிழர் கட்சி எல்லாத்துலயும் பரவலா ஒரே மாதிரியான வாக்குகள் 8, 10, 7 தான் சேர்ந்து வாங்கியிருந்தாங்கன்னா, மக்கள் நீதி மையம் ஒரு நடிகர் சினிமா நடிகர் போது எவ்வளவு வித்தியாசம் நீங்க பாப்பீங்கன்னா ஒரு தினம் மக்கள் நீதி மையத்தினுடைய வாக்குகளை சொல்றவங்களுக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா திமுக 47.7, அதிமுக 33.6, வித்தியாசம் கிட்டத்தட்ட 14% வாக்குகள் சென்ற முறை. நாம் தமிழர் 8.1, மக்கள் நீதி மையம் 7.8. அது கீழே தேமுதிமுக எடுத்துக்கிறாங்க, அது 1.5% தான். பெருசா பேசுறது ஒண்ணு இல்ல. இதுல பாத்தீங்கன்னா பல்லாவரம் தொகுதியில பாத்தீங்கன்னா சென்ற முறை 48% எடுத்த திமுக இந்த முறை எவ்வளவுதான் நீங்க தேமுதிமுக உள்ள வந்தாலும் அவங்களுக்கு பெரிய பர்சன்டேஜ் இல்ல, 1% தான் அங்க இருக்கு. அதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் எல்லாமே பண்ணா கூட, அந்த ஆன்டிகம் சேர்த்தா கூட 41% வாக்குகள் தான் இந்த பல்லாவரம் தொகுதியில திமுக பெறாங்க. 34 இருந்து 36% வாக்குகள் அதிமுக பெறாங்க. 8 இருந்து 10% வாக்குகள் நம்முடைய நாம் தமிழர் கட்சியும், அப்படியே 13% வாக்குகள் நம்முடைய தமிழக வெற்றி கழகமும் பெறாங்க. இந்த பல்லாவரம் தொகுதியில பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட திமுக ஒரு 5% வாக்குகள் வித்தியாசத்துல மினிமமா 5% வாக்குகள் வித்தியாசத்துல கண்டிப்பா அந்த தொகுதியில் வெற்றி பெறும். அதுக்கு அடுத்த தொகுதி நம்ம பார்க்க போறது என்னன்னா தாம்பரம். பல்லாவரத்துக்கு அருகில் இருக்கும் தாம்பரம். அதுவுமே என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெயின் சிட்டி தான் தாம்பரம், பல்லாவரம். அதுக்கு இந்த பக்கம் சோழிங்கநல்லூர் தான் செமி அர்பன். இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் இப்ப சிட்டி ஆயிடுச்சு. அப்பெல்லாம் ஒரு சீசன்ல செமி அர்பன், அந்த இப்ப ஃபுல்லா தாம்பரம்லாம் மெயின் சிட்டி ஆயிடுச்சு. தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிருத்திகா தேவின்ற திமுக காரரும்,
சித்தலப்பாக்கம் சி ராஜேந்திரன்ற அதிமுக காரரும், சரத்குமார் தமிழக வெற்றி கழகமும், தமிழ்ச்செல்வி நாம் தமிழர் கட்சியும் போட்டி போடுறாங்க. இந்த டைரக்ட் ஃபைட்டு டிஎம்கேக்கு சென்னை அருகில் இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்துல. அதுல பாத்தீங்கன்னா சென்ற முறை கிட்டத்தட்ட 47% வந்து திமுகவும், 32% வந்து அதிமுகவும். மக்கள் நீதி மையம் பாருங்க 9.1. சிட்டி வந்துடுச்சுனாலே அங்க மக்கள் நீதி மையம் வந்து 3rd பிளேஸ் இல்ல 4th பிளேஸ் வந்து 3rd 4th ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இங்க நாம் தமிழர் கட்சி எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா 8%, ஒரு சிலர் தான் 5 வரும். மற்ற எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 8%, 7%, அந்த ஒரு 10% இந்த ரேஞ்சிலேயே தான் சென்ற முறை வந்து இருந்திருக்குது. ஆனா மக்கள் நீதி மையம் வந்து எல்லா தொகுதியிலும் அப்படி இருக்காது. ஒரு சில தொகுதியில வந்து ஒரு அதிகமா 10, ஒரு சில அப்படி 1.1 அந்த அளவுக்கு வந்து ஒரு உள்ள போக போக ஒரு மக்களோட செல்வாக்கு இல்லாத ஒரு நடிகர்கள் வந்து பெரிய செல்வாக்கு இல்லாத ஒரு கட்டமா மாறுது. அதனாலதான் நடிகர்கள் வந்து வெறும் சிட்டியை மட்டும் பார்த்தவங்க ஆசைப்படுறது இல்லை. ஏன்னா இந்த ஓட்டுகள் வந்து பெரும்பாலும் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 50 இருந்து 60 சட்டமன்ற தொகுதி தான் சிட்டி வரம்பிச்சு. எல்லாமே வந்து நீங்க மீதம் எல்லாமே நீங்க போக பார்த்தீங்கன்னா கிராமம் அந்த மாதிரி போகும்போது அங்க ஜாதி, விவசாயம் மற்றும் மதம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதெல்லாம் கலந்தா வாக்களிப்பு பார்த்து வெறும் நடிகர் அப்படின்னால வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உள்ள போக இருக்காது. இது வந்து உங்களுக்கு ஒரு சொல்ல ஒரு அவுட்லைனுக்காக சொல்றேன். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 47%, 32 கிட்டத்தட்ட 15% வித்தியாசத்துல சென்ற முறை திமுக வெற்றி அடைந்திருந்த தாம்பரம் தொகுதியில. இப்ப நம்ம சொன்னது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கேயும் அதிமுக எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 30% வந்து 30, 35 அப்படியே இருக்கும். எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஆனா திமுக வந்து ஒன்றுல பார்த்தா 62 இருக்கும், ஒன்றுல 50 இருக்கும், 55 இருக்கும், 42 இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அதிமுகவின் அந்த வெற்றி அந்த 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 ஏற்கனவே அதிகமாக வைத்திருந்த வாக்குகள் சென்ற முறையே திமுக சென்று விட்டது. இப்ப புதிய கட்சியில் வரதால என்ன ஆகுதுன்னா அதிமுகவை விட்டு அந்த திமுக சென்ற அந்த உயர்ந்த அந்த வாக்குகள் திரும்ப அதிமுக ஒரு சில பர்சன்டேஜும் மற்ற கட்சிகள் புதிய கட்சிகளுக்கும் நாம் தமிழருக்கும் பிரியதான் இதுல வந்து பெரிய விஷயமா இருக்கு. அதெல்லாம் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதிமுக வாக்கு வங்கி வந்து பெருசா குறையல. அதனால அதிமுக ரொம்ப நம்பிக்கையா வந்திருக்காங்க. நம்ம கண்டிப்பா வந்து 150, 120 வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. காரணமே அதான். உண்மை கள நிலவரமும் இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. போக முடியும் போது நம்மளுக்கு தெரியும் என்ன ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா 47% வாங்கியிருக்கும் திமுக இந்த முறை 39%, 8% வடி வாங்கிட்டு. ஏன்னா அவ்வளவு ஓட்டு அதிகமா வாங்கியிருந்தாங்க சென்ற முறை அதிமுக வாக்குகளை. அதுல திரும்பி வாக்குகள் வரும்போது அதிமுக 33%, நாம் தமிழருக்கு 12%, நாம தாவேக்காக்கு 16% உயர்கிறது இந்த தாம்பரம் தொகுதியில. அது என்ன ரிசல்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க நம்முடைய திமுக கிட்டத்தட்ட எத்தனை தொகுதியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6%. சென்ற முறை 15, 16% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக இந்த முறை வெறும் 6% வாக்குகள் வித்தியாசம் தான் வெற்றி பெறும். ஆனா தாம்பரம் தொகுதி வந்து கைப்பற்றும். ஏன்னா சென்ற முறை இந்த வித்தியாசம் அதிகம், கொஞ்சம் கம்மியா பார்டர்ல இருந்தா கூட அதிமுக வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதிகமான அந்த எதிர்ப்புகளை ரொம்ப வந்து அதிமுக கவராம மற்ற கட்சிகள் கவர்றதால் தான் இங்க அதிமுக வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா கார்த்திக் தண்டபாணி அப்படின்ற திமுக காரரும், கஜேந்திரன் அப்படின்ற அதிமுக காரரும், தியாகராஜன் தாவேக்கா காரரும், அமுதா நம்பியார் அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பில் இருக்கிறவங்களும் போட்டி போடும் இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா சென்ற முறை நீங்க 48% திமுகவும், 38% அதிமுகவும், நாம் தமிழர் கிட்டத்தட்ட 10% வாக்குகளும். அப்படியே பாருங்க மக்கள் நீதி மையம் லிஸ்ட்லயே கிட்டத்தட்ட 1.5% வந்து ஐஜேகே வந்து நம்முடைய மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டி போட்டு இந்த 1.5 நடிகருக்கு ஓட்டு இல்லாத ஒரு இடமாக மாறுகிறது இந்த செங்கல்பட்டு தொகுதி. செங்கல்பட்டுல உங்களுக்கு தெரியும் அது வந்து தாம்பரம் தாண்டோன்னு அதுக்கிட்ட இருக்கலாம். அதை தாண்டி இருப்பதெல்லாம் வந்து ஒரு கிராமப்புறமான இடங்கள். அங்க வந்து கிராமங்கள் வந்து ரூரல் ஏரியா வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு கிராமப்புறமான ஏரியா வந்து கிராமப்புறமான பகுதிகள் வந்து வரக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல சென்ற முறை வாங்கின வாக்குகள் வந்து 10% வாக்குகள் வித்தியாசம் திமுக வெற்றி அடைந்தது. இந்த முறை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா 48 இருந்து 5% வாக்குகள் தான் குறையும். நீங்க உள்ள போக என்ன ஆகுனா அது திமுக அதிமுக ஃபைட்டா தான் இருக்குமே தவிர மற்ற கட்சிகள்ல வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி கிராமப்புறங்கள்லாம் போகும்போது ரொம்ப அழகா வந்து பர்ஃபார்ம் பண்ணி விவசாயிகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுனால நாம் தமிழர் கட்சிக்கான அந்த வாக்குகள் வந்து உயருது. அதே நேரத்துல திமுக குறையும் வாக்குகள் வந்து ஒரு சில சதவீதம் தான் வந்து அதிமுக போகுது. மீதம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு சில விஷயம் தான் வந்து தாவேக்கா சென்ற மாதிரி வாங்கிய அந்த இதர ஓட்டுகளை தான் வாங்க முடியுமே தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குகளை வந்து இந்த மாதிரி தொகுதியில வந்து தாவேக்கா வாங்குவது மிக 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 கடினம். அதுல வந்து நீங்க சந்தேகப்படவே வேணாம். அவங்களோட வேட்பாளர் நீங்க வச்சு பார்த்தாலே தெரியும். பெரும்பாலான வேட்பாளர் நீங்க எல்லா வேட்பாளர் நல்ல ஒரு ப்ரொஃபைல்ல வேட்பாளர் எல்லாமே சிட்டில தான் இருப்பாங்க.
யாருமே உள்ள வந்து கிராமத்துல இருக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்க அங்க இருக்கிற பெரிய தலைகள் யார் யாருன்னா எடுத்துங்க, விஜய் சார் எடுத்துங்க, ஆதவர்ஜுனா எடுத்துங்க, அதுல இருந்து 5 பேர் தான். சிடிஆர் நிர்மல்குமார் எடுத்துங்க, சிட்டி நல்ல மெயின் சிட்டியில் தான் ஃபைட் பண்ணவங்கள தவிர உள்ள வந்து அவங்க வரும் வந்து ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு உங்களுக்கு மொத்தமா இது முடியும் போது தெரியும். அவங்களுக்கு தெரியல கள நிலவரம் அவங்களுக்கும் தெரியும். தெரியாமலாம் யாரும் அரசியல் பண்ண மாட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. நம்ம தான் தெரியாம இங்க இருக்கிற ஒரு கும்பலை வச்சு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு கும்பல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம தான் தப்பான கணக்கு பண்றோம். ஆனா உண்மை ரியாலிட்டி வந்து கிரவுண்ட்ல வந்து வேற மாதிரிதான் இருக்கும். எல்லாம் பார்ப்பாங்க, கை தட்டுவாங்க. ஆனா ஓட்டு போடுறது அப்படின்றது வந்து இதே பெரிய நடிகர் வந்து ஒரு கிராமத்துக்கு போனாருன்னா அங்கேயும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர வாக்குகள் வந்து எதுக்காக அளிக்கிறாங்க அப்படின்றது இந்த தேர்தல் முடிந்தோடனே இந்த புதிய கட்சிகளுக்கு வந்து கண்டிப்பா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நாம் தமிழர் சீமான்லாம் வந்து அவ்வளவு போராடுறாரு, அவ்வளவு பேசுறாரு, அவ்வளவு செய்யறாரு. அவ்வளவு செஞ்சுமே அவருக்கு வந்து இன்னும் 15-16% வாக்குகளுக்கு மேல உயரலை. ஆனா 2031 அவர்களுக்கான களமா இருக்கும் அப்படின்றது என்ன போட ஆட்களோட நம்பிக்கை. அதனுடைய தொடர்ச்சியில இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்டத்தட்ட 3% வாக்குகள் தான், ரொம்ப அதிகமா இல்லை, 3-3% வாக்குகள் வித்தியாசம் தான் இந்த செங்கல்பட்டை அவங்க தட்டி தூக்குவாங்க. அடுத்தது வந்து திருப்போரூர், இதுவும் உங்களுக்கு வந்து புரியும், கொஞ்சம் உள்ள இருக்கிற தொகுதி, சிட்டியை விட்டு உள்ள இருக்கிற தொகுதி. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா பன்னீர் தாஸ் அப்படின்ற நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வேட்பாளரும், கே பாலு அப்படின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரும், விஜயராஜா மற்றும் அம்பேத்ராஜன் ஆகிய தாவேகா நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் போட்டி போடும் இந்த திருப்போரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க, 41.8 தோல்வி அடைந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 40.94 வித்தியாசம். வெறும் 1900 வாக்குகள் தான் வித்தியாசம் இந்த திருப்போரூர் தொகுதியில. இது வந்து ஒரு இப்ப இங்க வந்து நீங்க நல்லா நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜாதி கட்சி, இதுவும் ஒரு ஜாதி கட்சி. அப்ப இங்க எது வந்து மெயினா இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. இந்த முறை அந்த இடத்துல வந்து போட்டி போடக்கூடிய ஆட்களும் பாத்தீங்கன்னா இரண்டுமே ஜாதியை வந்து முன்னிறுத்தி நடத்தக்கூடிய ஒரு கட்சிகள் அப்படின்னும் போது அங்க போக போக சினிமா கவர்ச்சிலாம் அங்க பெருசா இருக்காது. அங்க உள்ள போக போக மற்ற பல விஷயங்கள் இருக்கு. சினிமான்றது ஒரு கடல்ல வந்து வெறும் ஒரு மண்ணு மாதிரிதான் சினிமான்றது. இது வந்து சினிமாவை மீறிய பல விஷயங்கள். அங்க வந்து ஜாதிகள்லாம் ரொம்ப பயங்கரமான முக்கியத்துவம் உள்ள ஒரு சில தொகுதிகள்ல வந்து இது ஒரு முக்கியமான தொகுதி. இந்த தொகுதியை பார்த்தா சென்ற முறை நாம் தமிழர் கட்சி 9% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் 3.6% வாக்குகளும் பெற்றிருக்கக்கூடிய இந்த தொகுதியில எத்தனை சதவீதம், அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் நல்ல கிட்டத்தட்ட ஒரு 3.4% வாக்குகள் பெற்ற ஒரு தொகுதி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா சிட்டில வாங்கியே இருக்காது ஓட்டு. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே ஒரு ஜாதி சம்பந்தமான ஒரு கட்சி. அப்ப அந்த மாதிரி மாறிடுச்சு. அந்த பீப்புள் வந்து நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரொம்ப விரும்பின ஒரு ஆட்களும் உள்ள ஒரு தொகுதி வந்து திருப்பூரூர் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை 42% வாங்கிய திமுக இந்த முறை 37% வாக்குகளும், அதிமுக 41 40% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 9 அப்படியே 14% வாக்குகளும். ஏன்னா உள்ள போக போக நாம் தமிழருக்கு வந்து இன்னும் நல்ல வரவேற்பு இருக்கு. இது அதிகமா கூட இருக்கலாம். ஆனா நம்முடைய ப்ரெடிக்ஷன்ல வந்து நம்ம இந்த 2 கட்சியும் வந்து எந்த மாதிரி உங்களை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்றத நம்ம இதுல மெயினா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த முறையும் போட்டி வந்து அதிமுக திமுக தான். அடுத்த முறை தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் வேறு சில கட்சிகளும், தொடர்ந்து விஜய் சார் இருந்தாருன்னா அவருக்கும் வேறு சில பேருக்கும் வந்து ஒரு கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த சதம் நாம் தமிழர் கட்சி ஓட் வைஸ்ல வளர்ந்தாங்கனாலே ஒரு பெரிய வளர்ச்சியா இந்தியா முழுவதும் பேசப்படும் ஒரு கட்சியா இருக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த கூட்டணியும் இல்லாம அவங்க பெறக்கூடிய ஒரு வாக்குகளும் இறுதியில் வந்து மிகப்பெரியதாக வந்து பேசப்பட வேண்டியிருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் நீதி மையம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருவரும் இணைந்து எடுத்த 8% வாக்குகளையும் மீறி 1% வாக்குகள் அதிகமாக பெற்று, ஏன்னா இந்த திருப்பூரூர்ல வந்து கொஞ்சம் பார்டர்ல இருக்கிறதால அங்கேயும் வந்து விஜயசாருக்கு சின்ன சின்ன செல்வாக்கு இருக்கிறதால ஒரு 9% வாக்குகளை பெறுகிறார் தமிழக வெற்றி கழகம். இறுதியா பாத்தீங்கன்னா இந்த தொகுதியிலையும் அதிமுக ஒரு 3% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து இந்த தொகுதியில வந்து வெற்றி அடைகிறாங்க. திருப்போரூர் தொகுதியில அதிமுக சம்பந்தப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி இந்த தொகுதியை வெல்லும். அடுத்து செய்யூர் விஷயம். இப்ப செய்யூர் தொகுதியை பாத்தீங்க அப்படின்னா செய்யூர் வந்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அதனுடைய தொகுதியை பாத்தீங்கன்னா நம்முடைய சிந்தனை செல்வன் அப்படின்ற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவரும், அதிமுக சேர்ந்த ராஜசேகர், இங்க வந்து பாமக ராஜசேகரும், மற்றும் இந்த இடத்துல பாருங்க ரொம்ப ஹெவி பெல்ட் வந்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து அந்த ஜாதி சம்பந்தப்பட்ட ரெண்டு தொகுதி வந்து பக்கத்துல எடுத்துருக்கு. ஆனா அந்த இடம் எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. சோ சிந்தனை செல்வனும் ராஜசேகர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகரும், மோகன் ராஜா அப்படின்ற தமிழக வெற்றி கழகமும், சுவாதி லட்சுமி ஆகிய 4 பேர் போட்டி போடும் இந்த தொகுதியோட நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சென்ற முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி 46%,
அதிமுக 44.5% பெற்றிருக்கு. நாம் தமிழர் வேற 5.4. மக்கள் நீதிமை 1.1. இங்க பாருங்க தேசிய முற்போக்கு திராவிட 1.7. இந்த இடத்துல அதே மாதிரி நீங்க உள்ள போக 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 நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சிட்டியை விட்டு உள்ள நீங்க போக போக நடிகர்களுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாகி ஜாதி மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அதிகமான வாக்குகள் வரும். அந்த தொழில் சார்ந்த தான் வாக்குகள் வரும். அதன் வகையில பாத்தீங்கன்னா இந்த செய்யாறுல பாத்தீங்கன்னா 46% சென்ற முறை வாங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை 40% வாக்குகள் பெறும். அதிமுக 44% 1% குறைந்து 43% வாக்குகள் பெறும். 5% வாங்கிய நாம் தமிழர் கட்சி 10%, தாவேகா 7% பெற்று இந்த தொகுதியை அதிமுக ரொம்ப அழகா ஒரு மினிமம் பர்சன்டேஜ்ல ஒரு 3% கண்டிப்பா ஸ்வீப் பண்றாங்க. இன்னும் பல கட்சிகள் சப்போஸ் அதிமுக கூட்டணி சேர்ந்திருந்தா அதனுடைய வெற்றி விகிதம் இன்னும் கூட அதிகமா இருந்திருக்கும். பட் இருக்கிறத வச்சு அவங்க வெற்றி அடைய முடியுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி மதுராந்தகம். இந்த செங்கல்பட்டுடைய கடைசி சட்டமன்ற தொகுதி மதுராந்தகம். அதுல பாத்தீங்கன்னா பொன்மலர் அதிமுக காரரும், குமரவேல் பொன்மலர் திமுக, குமரவேல் அதிமுக, எழில் கேத்ரின் நம்முடைய தாவேகா, ஜானகிராமன் நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டி போடும். இந்த மதுராந்தகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை அதிமுக 47%, திமுக 45%. நீங்க நல்லா அந்த மூன்றாவது கட்சி எங்கேயுமே ஓட்டு பிரியல பாருங்க. அது உள்ள போக போக நடிகர் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தா கூட அந்த நீங்க அந்த சிட்டியை விட்டு உள்ள போக போக பாத்தீங்கன்னா பெரும்பாலான வாக்குகள் இவங்க 2 பேருக்குள்ளேயே தான் ஷேர் ஆயிருக்கும். மதிமுக சார்பா சென்ற முறை திமுக இந்த மதிமுக 45%, அதிமுக 47% வாங்கின இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி 5%. நீங்க நாம் தமிழர் கட்சி 5% வாங்குதுன்னா அங்க தேர்ட் பார்ட்டி ரொம்ப லோவா இருக்காங்க. ஏன்னா அவங்க 8% 9% வாக்குகள் மினிமம் பெறக்கூடிய ஆட்கள் இங்க 5 தான் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அந்த மூன்றாவது கட்சிக்கு ஒரு பெரிய ஹோப் இல்லாத ஒரு விடா. அங்க நீங்க மக்கள் நீதி மையம் பாருங்க 1% வாக்குகள் கூட வாங்கல. அதுக்கு மேல இருக்கக்கூடிய டிஎம்டிக்கு 1.16% தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்முடைய தேர்தல் இப்ப நடக்கும்போது நம்ம இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மதுராந்தகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக 47% இருந்து அப்படியே 40% குறையுது. அந்த 7% குறை கண்டிப்பா அது மினிமம் சில தொகுதியில 3 இருக்கு, சில தொகுதியில் 5 இருக்கு, சில தொகுதியில் 7 இருக்கு. அந்த குறையக்கூடிய அந்த வாக்குகள் யாரை போய் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க இது அதிமுக ஒரு 2% வாக்குகள் குறையறதுக்கு காரணம் இங்க நாம் தமிழர் கட்சி ஒரு 7% வாக்குகள் அதிகமா பெறாங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க விவசாயத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதால அந்த பகுதியில் இருக்கிற அந்த கால்நடை வளர்ப்பு அதெல்லாம் சிட்டில பெருசா பேசப்படல. ஆனா கிராமத்துல போக ரொம்ப மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. பால் பொருளாதாரம், அது மாதிரி பனைத்தொழில், பல விஷயங்கள் அவர் பேசுறதுனால அங்க இருக்கிற மக்கள் மத்தியில இவருக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்முடைய நாம் தமிழர் கட்சி 12% வாக்குகளை பெறாங்க. இந்த மாதிரி இந்த மதுராந்தகம் தொகுதியில இதெல்லாம் மினிமம். நான் சொல்றது என்னுடைய கான்செப்ட் இதுல தாவேகா எந்த அதிகபட்ச வாக்குகள் எவ்வளவு பெறும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கு. மற்ற கட்சியினுடைய வாக்குகள்ல சில இதுல இருக்கக்கூடிய பல வாக்குகள் மேலும் கூட நாம் தமிழருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புதியதாக வந்திருக்கும் ஒரு கட்சி எவ்வளவு பெரிய தாக்கத்தை இங்க ஏற்படுத்தும் அப்படின்றதான் நம்மளுடைய முதன்மை குறிக்கோள். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெறும் தாவேகா வெறும் ஒரு 5% வாக்குகளை தான் பெறுது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல ஏடிஎம்கே அதிமுக ஒரு 3% வாக்குகள் வித்தியாசத்துல கண்டிப்பா வெற்றி பெறும். இந்த செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட அப்படியே ஈவனா 7 தொகுதியில சில தொகுதிகள் அதிமுகவும் சில தொகுதியில் திமுகவும் வெற்றி பெற்று இது போனதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள். அதுல பெரும்பான்மையான தொகுதியில் அதிமுக கைப்பற்றுது. திமுக பல தொகுதிகளில் தன்னுடைய கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதியில் பல தொகுதியில் இழக்குது. நாம் தமிழர் கட்சி பெரும்பாலான தொகுதியில 3வது இடமும், ஒரு சில இடங்களில் ஒரு சில டவுனா இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் தாவேகாவும், மற்ற இடங்களில் நாம் தமிழர் கட்சி 3 இடமும், சில இடங்களில் தாவேகா வரக்கூடிய இந்த செங்கல்பட்டு மாவட்டம்